Hi friends, Assalamu alaikum. Welcome to Bama's Lifestyle. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இது நான் இது மார்னிங் செஞ்ச ஜாலர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா எல்லாம் நார்மலாக இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இதில் 1.5 கப்பு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஜாலர் கரெக்டாக வரும், இல்லைன்னா ஜாலர் ஒழுங்காகவே இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்பை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பவுல்லே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். 2 கப் மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி மஞ்சத்தூள் வேணாங்கிறவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளெயினாகவும் செய்யலாம். அவங்கவுங்க விஷ் தான் அது. நம்ம கலரிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் போடணும். மஞ்சள் நான் போட்டுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் மஞ்சள் போடாமல் இது கூட போட்டுக்கலாம், ஃபுட் கலர் போட்டுக்கலாம், இல்லை ப்ளெயினாகவும் இருந்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல, அந்த மிக்ஸை நல்லா இது மாதிரி ஃபில்டரில் போட்டு ஜூஸை மட்டும் நம்ம தனியாக செப்ரேட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு 1க்கு 2 தடவை திருப்பி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் எந்த ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஜாலர் பண்ணுறப்ப அது மாட்டிக்கிட்டு ஒழுங்காக வராது. ஸோ அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. 1க்கு 2 தடவை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண முடிஞ்சால் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. முக்கால் கப் ஜூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் ஜூஸ் ஆட் பண்ணிடுறேன். 2 தடவை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த கப்பில் எடுத்துக்கிட்டோம்ல, அதே மெஷர்மெண்ட்டில் 1 கப் பால் எடுத்துக்கலாம். நார்மல் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவு தான். ஒன்று தேங்காய் பால் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா காய்ச்சின பால் அதே கப்பில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லம்ஸ் இருக்காது. 1 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பீட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா லம்ஸ்லாம் சுத்தமாக இல்லாமல் கெட்டி இல்லாமல் கரெக்டாக வந்துடும். பீட்டர் மூலிமாவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்சியில் மிக்ஸ் பண்ணிக்க சொன்னேன்ல, மிக்ஸ் பண்ணது திருப்பி ஒரு பவுலில் இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா சுத்தமாக எந்த லம்ஸுமோ எந்த ஒரு சின்ன பார்ட்டிக்கலும் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தால் நம்மளாட்டி ஜாலர் கரெக்டாக செய்ய முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி நம்ம நல்லா அழகாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். லம்ஸ் இருந்தாலும் அதை உடச்சி விட்டு பண்ணிடணும். மிக்சியில் பண்ணிட்டால் லம்ஸ் இருக்காது. பட் இன்கேஸ் சப்போஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுனால திருப்பி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜாலர் கப் இருக்குல்ல, இந்த கப் இப்போ எல்லா ஸ்டோர்லேயுமே இருக்குது, வாங்கிக்கோங்க. இந்த 3 கப்ஸ் தான், 3 ஹோல் உள்ள கப் தான் எடுத்திருக்கேன். இது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வந்துடும். ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். இது பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கீழே ஊற்றி பாருங்கள். எந்த எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஃப்ளோ ஆகுதான்னு பார்த்துக்கணும்.
ஒரு பிளேட்டில் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியனால் நான் சீசனிங் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு சீசனிங் ஆனியனில் சீசனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். தென் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்ம இது மாதிரி செஞ்சிட்டோன்னா அழகாக அதுவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நெய் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க சொன்னேன்ல, அதை வச்சு மேலே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ் பண்ணிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. திருப்பி அடுத்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் எடுத்துடணும். எடுத்துட்டால் ஈஸியாக ஜாலர் வந்துடும். ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா அது முருக ஆரம்பிச்சிடும். லைட்டாக அந்த தீஞ்ச இது தெரியும். ஸோ அதனால் 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஈஸியாக லைட்டாக ஓரத்தில் பண்ணிங்கன்னா அழகாக அதுவே தானாக வந்துடும். ஈஸியான ரெசிபி தான். இதோட மெத்தட் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி மிக்சிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். மிக்சிங் மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஜாலர்லேயே. பாருங்கள், அழகாக ஒட்டாமல் அழகாக எடுக்க வந்துருச்சு. இதை வச்சு நம்ம அழகாக ஃபில்லிங்லாம் வச்சு பண்ணலாம். அது ஜாலர் முர்த்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் செஞ்சு காட்டல, இன்னும் நாள் இன்ஷால்லா செஞ்சு காட்டுறேன். இது ஈஸியாக வருது பாருங்கள். இது மாதிரி பிளேட்டில் வச்சுருக்க ஜாலரை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடித்து வச்சுருங்க. சர்வ் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் 2 கப் மைதா போட்டதுக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்துச்சு. இதோடு நாங்கள் வட்டலப்பமும் கோழியானமும் செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.